தேவி கருமாரியம்மன் திருக்கோயில்ல இன்னைக்கு 504 பால் குடமானது எடுக்கப்பட்டது. பக்தர்கள் திருவிழாவை கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, அதுவும் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு மிகுந்த பெருமை உண்டு. எல்லா அம்மன் கோயில்களையும் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியானது மிகவும் சிறப்பாக நடைபெறும். நமது தேவி கருமாரியம்மன் திருக்கோயில்ல இந்த சித்ரா பௌர்ணமியானது பக்தர்களோட ஏற்பாட்டுல நிர்வாகமும் பக்தர்களும் சேர்ந்து சீக்கிரம் அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பால் குடம் எடுத்தோம். இப்போ அன்னதானம் கொடுக்க போறோம். இத தேவி கருமாரியம்மனை ஆலயத்துல பார்க்க முடியாதவங்க வீட்டுல இருந்து பார்த்தாலும் கருமாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட அம்பாளோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு பூரணமா கிடைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு மாத்திரம் ஒரு 5000 பேர் இது வரல வந்திருக்காங்க. இன்னும் வருவாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆமா, கும்பாபிஷேகம் நாங்க கும்பாபிஷேகத்துக்காக இங்க திருமண தடைகள், குழந்தை பேரு, வேலை வாய்ப்பு, வீடு கட்டுறது எல்லாமே சிறப்பு தான். கருமாரினாலே சிறப்பு தான். இங்க கருமாரி என்றாலே சிறப்பு தான். நாகரூபிணி, நாகதாரிணி, அருள்மிகு தேவி கருமாரி அம்மன் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். தேவி கருமாரி அம்மன் திருக்கோயில்ல இன்னைக்கு 504 பால் குடமானது எடுக்கப்பட்டது. பக்தர்கள் திருவிழாவை கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, அதுவும் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு மிகுந்த பெருமை உண்டு. எல்லா அம்மன் கோயில்களையும் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியானது மிகவும் சிறப்பாக நடைபெறும். நமது தேவி கருமாரியம்மன் திருக்கோயில்ல இந்த சித்ரா பௌர்ணமியானது பக்தர்களோட ஏற்பாட்டுல நிர்வாகமும் பக்தர்களும் சேர்ந்து சீக்கிரம் அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பால் குடம் எடுத்தோம். இப்போ அன்னதானம் கொடுக்க போறோம். இத தேவி கருமாரியம்மனை ஆலயத்துல